நம்மளோட கம்ப்யூட்டர் ஒர்க்க அல்லது டிசைன்ஸ ஸ்பீடா ஃபினிஷ் பண்றதுக்குங்க, விண்டோஸ்ல ஒரு 15 கமாண்ட்ஸ் இருக்குங்க. அத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற அல்லது கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ற எல்லாத்துக்கும் இந்த 15 கமாண்ட் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. நம்ம எந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஃபைல் மேனேஜர் அல்லது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போகணும் அப்படின்னம்னா, விண்டோ கீபோர்ட்ல விண்டோ கீ பிடிச்சுட்டுங்க, பிரஸ் பண்ணோம்னா, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிருங்க. அல்லது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ன்னு சொல்லுவாங்க. அது ஓப்பன் ஆயிருங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அல்லது டிசைன் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, டெஸ்க்டாப் யூஸ் செய்யறதுக்கு கீபோர்ட்ல விண்டோ கீ பிடிச்சுட்டு பிரஸ் செய்யும் பொழுது, டெஸ்க்டாப் வியூ ஓப்பன் ஆயிருங்க. என்னோட கஸ்டமர் இந்த மாரி ஒரு ஹேண்ட் ரிட்டன் குடுத்துட்டாங்க. இத நம்ம Coreldraல டிசைன் செய்யணும். ஸோ இந்த கன்டென்ட் வந்து ஸ்க்ரீன்ல தெரியணும். Coreldraw சாஃப்ட்வேரும் ஸ்க்ரீன்ல தெரியணும். அதுக்கு விண்டோ கீ பிடிச்சுட்டு நம்ம ரைட் ஆரோ அல்லது லெஃப்ட் ஆரோ குடுத்தோம்னா, அந்த ஸ்க்ரீன 2ஆ ஸ்ப்ளிட் ஆகுங்க. அது எப்படின்னு இப்ப பார்க்கலாங்க. எனக்கு Coreldraw வந்து ஸ்க்ரீன்ல லெஃப்ட் சைடு வரணுங்க. அந்த கன்டென்ட் எழுதின கன்டென்ட் வந்து ரைட் சைட்ல வரணும். அதுக்கு கீபோர்ட்ல விண்டோ கீ பிடிச்சுட்டுங்க, லெஃப்ட் ஆரோ குடுத்தோம்னா, Coreldraw லெஃப்ட்ல வந்துருங்க. ரிமைனிங் நீங்க எந்தெந்தெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அது எல்லாமே டிஸ்ப்ளேல வந்துரும். இப்ப எனக்கு இதுதான் வந்து ரைட் சைட்ல வரணும். இத கிளிக் செஞ்சோம்னா, ரைட் சைட்ல வந்துருங்க. ஸோ, இத வந்து நம்ம டிசைன் செய்றதுக்கு சைட்ல வச்சுட்டு, இந்த பக்கம் செய்யும்பொழுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஃபோன் நம்பர வந்து நம்ப இது மாரி செய்யும்பொழுது ஈஸியா டிசைன் செஞ்சுக்கலாங்க. இல்லாட்டி ஆல்ட் டேப் அடிச்சு மாத்தி மாத்தி பார்த்துட்டுருக்கணும். அதுக்கு ஆப்ஷன் இல்லாம, இந்த மாரி 2ம் ஒரே டைம்ல தெரியும் பொழுது, உங்களுக்கு ஒர்க் வந்து சீக்கிரமா முடியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. அ நம்ம டிசைன்ஸ் வந்து சூப்பரா செய்யலாங்க. இப்போ நம்ப ஆல்ரெடி அந்த டிசைன் செஞ்சு வச்சுட்டோம். அத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிசைன்ஸ் வந்து சைட் பை சைடா வச்சு செய்யும்பொழுது, நம்ம பெர்ஃபெக்ட்டா செய்யலாங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட்டிங் மவுஸ்லயும் செய்யலாங்க. அந்த ஹேண்ட் ரிட்டன் வந்து டபுள் கிளிக் செஞ்சு ஓப்பன் செஞ்சுட்டுங்க, அதனோட மேக்ஸிமைஸ் போம்பொழுது நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அத செலக்ட் செஞ்சு நீங்க ஓப்பன் செஞ்சுக்கலாம். இப்ப எனக்கு இது மாரி வேணும். அதாவது அந்த ஹேண்ட் ரிட்டன் வந்து சின்னதாவும், டிராயிங் போர்டு அதாவது Coreldraw வந்து பெருசாவும் வேணும். நான் இத கிளிக் செய்றேங்க. இது சின்னதா வந்துருச்சு. மீதி எது ஓப்பன் பண்ணணும்னு கேட்குங்க. எனக்கு Coreldraw வேணும். Coreldraw பெருசா வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை செஞ்சு பாருங்க. உங்களோட ஒர்க் நேச்சர் வந்து சூப்பரா இருக்குங்க. சீக்கிரமா முடிக்கலாம். கரெக்ஷன் போடுறதுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்பா இருக்குங்க. சில பேர் பண்ணாங்கன்னா டிசைன்ஸ் அனுப்பிச்சுருவோம். கரெக்ஷன் செஞ்சு கஸ்டமர் வந்து WhatsAppல அனுப்பிச்சிருப்பாங்க. அத நீங்க டவுன்லோட் குடுத்து இந்த மாரி டபுள் கிளிக் செஞ்சு, ரைட் சைட்ல ஓப்பன் செஞ்சுட்டுங்க, நீங்க இந்த மாரி கரெக்ஷன் செய்யும்பொழுது, ஈஸியா பார்த்து கரெக்ஷன் செஞ்சுக்கலாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. டைம் நெறைய சேவ் ஆகும். ட்ரை செஞ்சு பாருங்க. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேர்ல உள்ள மெனூஸ ஆக்டிவேட் செய்றதுக்கு 2 மெத்தட் இருக்குங்க. ஒண்ணு வந்து மவுஸ்ல டைரக்ட்டா அந்த மெனு மேல போய் கிளிக் செய்றது. இன்னொன்னு அந்த மெனுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெட்டர் அண்டர்லைன் செஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் மெனுக்கு எஃப். கீபோர்ட்ல ஆல்ட் கீ பிடிச்சுட்டு, ஆல்ட் எஃப் குடுக்குறேன். ஃபைல் மெனு ஆக்டிவேட் ஆயிருச்சு. 2வது இப்போ டெக்ஸ்ட் மெனு ஆக்டிவேட் செய்யணும். ஆல்ட் கீ எக்ஸ் குடுக்குறேன். டெக்ஸ்ட் மெனு ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ ஹெல்ப் மெனு ஆக்டிவேட் பண்ணணும். ஆல்ட் ஹெச் குடுக்குறேன். ஹெல்ப் மெனு ஆக்டிவேட் ஆயிருச்சுங்க. இந்த மாரி ஒவ்வொரு மெனுலயும் பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் குடுத்துருப்பாங்க. சப் மெனுஸ்லயும் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ட் கீ பிடிச்சுட்டு அந்த லெட்டர் மட்டும் பிரஸ் செஞ்சீங்கன்னா, மெனுல ஆக்டிவேட் ஆயிருங்க. ஒரு மெனுக்குள்ள இருக்கிற மெனு ஆக்டிவேட் செய்யறதுக்கு கன்டினியூஸா அந்த லெட்டர் டைப் செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ ஆல்ட் எஃப் டி அப்படி குடுத்தோம்னா, அந்த செண்ட் டூங்கிற அந்த மெனு வந்து ஆக்டிவேட் ஆயிருங்க. இப்போ இன்னொன்னு கூட செஞ்சு காமிக்கிறேங்க. ஆல்ட் எஃப் என் அப்படின்னு குடுக்குறேன். அந்த மெனு ஆக்டிவேட் ஆயிருங்க. சம்டைம்ஸ் நான் மெனு வந்து ஆக்டிவேட் செஞ்சுட்டுங்க. அடுத்த மெனு ஆக்டிவேட் செய்யறதுக்கு முன்னாடி கீபோர்ட்லேருந்து கைய எடுத்துட்டோம்னா, அடுத்த மெனு ஆக்டிவேட் செய்யறதுக்கு அந்த அண்டர்லைன் எழுத்த மட்டும் டைப் செஞ்சா போதுங்க. ஆல்ட் கீ தேவையில்ல. அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கன்டின்யூ அண்டர்லைன் லெட்டர் வித்தவுட் ஆல்ட் கீ. அதாவது ஆல்ட் எஃப் அடிக்கிறோம். கீபோர்ட்லேருந்து விரல எடுத்துட்டோம். இப்போ டி அடிச்சா போதும். அந்த செண்ட் டூங்கிற மெனு ஆக்டிவேட் ஆயிருங்க. இது பிராக்டிஸ் செஞ்சு பாருங்க. சில மெனுக்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த 3 டாட் மாரி இருக்கும். அது என்ன மீனிங்னாங்க, அத கிளிக் செஞ்சோம்னா, இன்னொரு டயலாக் பாக்ஸ் வரும் அப்படிங்கிறது அது மீனிங்ங்க. இப்ப பாருங்க, இப்ப இது பிரிண்ட் ஃபைல்ல போயி பிரிண்ட்ன்னு குடுக்குற இடத்துக்கு பாருங்க 3 டாட் இருக்கும். அது ஷார்ட்கட்டும் இருக்கும். நீங்க மெனுல போய் ஆக்டிவேட் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்ட்டா ஷார்ட்கட் குடுத்தாலும் அது ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துருங்க. ஸோ இதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம கம்ப்யூட்டர்ல நெறைய டிசைன் செஞ்சுட்டுருப்போம். அந்த டிசைனுக்கு தேவையான இமேஜஸ்லாம் வந்து நெறையா ஃபோல்டர்ஸ்ல வந்து சேவ் செஞ்சு வச்சிருப்போம். அதெல்லாம் ஓப்பன் செஞ்சு பார்ப்போம். இது வந்து திரும்ப வந்து நமக்கு வேணும் அப்டின்னா, அதே ஃபோல்டர்ல நம்ம ஞாபகம் வச்சிருந்தா பரவால்ல. ஒரு வேள மறந்துட்டோம் அப்டின்னோம்னா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லைங்க ஹோம்ங்கிற இடத்துக்கு அது எல்லாமே ஸ்டோர் ஆயிட்டே வரும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு பாருங்க. இந்த ஃபோல்டர்ல இந்த பர்ட்டிகுலர் ஃபைல வந்து நானு ஓப்பன் செய்றேங்க. ஃபைல் ஓப்பன் ஆயிருச்சு. நம்ம வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல ஹோம்ங்கிற இடத்துக்கு போய் பார்த்தோம்னா, கடைசியா ஓப்பன் பண்ணின ஃபைலு இங்க ஸ்டோர் ஆயிருங்க. மெமரியில ஸ்டோர் ஆயிரும். ஸோ, நீங்க ஈஸியா வந்து அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நான் முந்தின நாள் வந்து இல்ல கொஞ்சம் கேப் விட்டு நான் பண்ணும்பொழுது,
எந்த ஒர்க்க நம்ம வந்து செஞ்சோம், இல்ல எந்த ஃபைல்ல ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அதே ஃபைல் தான் இங்க இருக்கும். என்டர் அடிச்சீங்கன்னா போதும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிருங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லிங்க ஃபைல வந்து வியூ செய்யறதுக்கும், அதனோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் 3 முக்கியமான ஆப்ஷன்ஸ ஆக்டிவேட் செஞ்சு வச்சிருக்கணுங்க. இதுல வியூல, ஷோல, நேவிகேஷன் பேன், ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன், ரைட் சைட்லங்க டீட்டெயில்ஸ் இந்த 3யும் ஆக்டிவேட் செஞ்சுக்கணும். இப்போ நேவிகேஷன் பேன் ஆக்டிவேட் செய்றேங்க. சைட்ல அந்த ஹார்ட் டிஸ்க்னோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துருங்க. செகண்டு வியூல, ஷோல, ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் செலக்ட் செஞ்சுக்கங்க. ரொம்ப முக்கியமானது. தேர்டு டீட்டெயில்ஸுங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் டீஆக்டிவேட் பண்றேங்க. பாருங்க ஃபைலோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. திருப்பியும் ஆக்டிவேட் செய்றேங்க. ஒரு ஃபைல செலக்ட் செஞ்சீங்கன்னா, அதனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த ஏரியால டிஸ்ப்ளேல வந்துருங்க. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்லிங்க டாப் ரைட்ல சர்ச் இமேஜஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது நம்ம எப்படி யுட்டிலைஸ் செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டோம். டவுன்லோடுங்கிற ஃபோல்டர் செலக்ட் செஞ்சுட்டோம். இந்த இடத்துக்கு எனக்கு கோல்டா ஃபைல் மட்டும் தெரியணும். star.cdr அப்படின்னு குடுத்து என்டர் அடிச்சோம்னாங்க, கோல்டா ஃபைல் மட்டும் டிஸ்ப்ளேல வருங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஆப்ஷனுங்க. இப்போ நான் பிடிஎஃப்னு குடுக்குறேன். பாருங்க பிடிஎஃப் மட்டும் வந்துரும். உங்களோட ஃபைல்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அத பயன்படுத்தி பாருங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ட்ட இருந்து கோல்டா ஃபைல் ரிசீவ் பண்ணியிருப்போம். பட் அதனோட வெர்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல நேம், டேட், டைப் இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. இதுக்கு நேரா மவுஸ் கர்சர் கொண்டு வந்து வச்சுட்டுங்க, ரைட் கிளிக் செஞ்சுங்க, மோர் குடுத்து, அதுல இந்த இடத்துக்கு ஒரு கிளிக் செஞ்சுட்டுங்க, எஃப் குடுத்தீங்கன்னா, எஃப் சீரிஸ் எல்லாம் வந்துரும். அதுல ஃபைல் வெர்ஷன் செலக்ட் செஞ்சுட்டு, ஓகே குடுத்தோம்னா, ஃபைல் வெர்ஷன் டிஸ்ப்ளேல வந்துருங்க. சம்டைம்ஸ் நம்ம ஃபைல் நேம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குங்க. அதுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல அந்த பர்ட்டிகுலர் ஃபைல செலக்ட் செஞ்சுங்க. கீபோர்ட்ல ஃபங்ஷன் கீழ F2 குடுத்தோம்னா, அந்த ஃபைல் நேம் மட்டும் செலக்ட் ஆயிருங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு இங்க டெஸ்ட்ன்னு குடுக்குறேன். ஃபைல் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. நம்ப வொர்க் பண்ற சாஃப்ட்வேர்னோட ஸ்க்ரீன மேக்ஸிமைஸ் செய்யறதுக்கான ஷார்ட்கட்டுங்க, ஆல்ட் ஸ்பேஸ் பார் எக்ஸுங்க. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்லிங்க ஃபைல்ஸ வந்து வியூ செய்யறதுக்குங்க நெறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐகானுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1ங்க. அது மாரி ஒரு 6 இருக்கு. ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாங்க. இந்த ஃபோல்டர்ல உள்ள எல்லா ஃபைல்ஸையுங்க எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஐகான்ல பார்க்கறதுக்குங்க ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1ங்க. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே பெருசா தெரியும். வியூவபிளா இருக்குங்க. அதனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்குங்க ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 6ங்க. இந்த 2ம் அதிகமா பயன்படுங்க. இன்டர்மீடியேட்ல இருக்கிறத நீங்க பிராக்டிஸ் செஞ்சு பார்த்துக்கங்க. மல்டிபிள் ஃபைல்ஸ காப்பி செய்யறதுக்கு, மூவ் செய்யறதுக்கு அந்த ஃபைலஸ் வந்து செலக்ட் செய்யணுங்க. அதுக்கு ஷிஃப்ட் கீ, கண்ட்ரோல் கீ, அப் ஏரோ, டவுன் ஏரோ, மவுஸ் இதெல்லாம் பயன்படுத்திங்க குயிக்கா எப்படி அந்த ஃபைல செலக்ட் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஃபோல்டர்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குங்க. கண்ட்ரோல் ஏ குடுத்தோம்னா எல்லா ஃபைலும் செலக்ட் ஆயிருங்க. அண்ட் தென் எனக்கு இந்த ஃபோல்டர் மட்டும் எல்லாமே செலக்ட் ஆகணும் அப்படின்னா, இங்க ஒரு கிளிக் செஞ்சுட்டுங்க, ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு இங்க ஒரு கிளிக் செஞ்சோம்னாங்க, இந்த ஃபோல்டர் மட்டும் எல்லாமே செலக்ட் ஆயிருங்க. அதே மாரி இந்த ஃபைல் இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு செலக்ட் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் அங்க கிளிக் செஞ்சுக்கணுங்க. செகண்ட் வந்து ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு இங்க ஒரு கிளிக் செஞ்சோம்னா, எல்லா ஃபைலும் செலக்ட் ஆயிருங்க. எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபைல் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கிளிக் செஞ்சுக்கணுங்க. செகண்ட் வந்து கண்ட்ரோல் கீ பிடிச்சுட்டு, அந்த ஃபைல் ஆல்டர்னேட்டிவ் ஃபைல்ல வந்து கிளிக் செஞ்சோம்னாங்க, அது செலக்ட் ஆயிருங்க. இப்ப தவறுதலா வந்து நான் இங்க மாத்தி வந்துட்டேன். எனக்கு திரும்ப இது செலக்ட் வேண்டாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் வர தேவையில்லைங்க. இது மேலேயே ஒரு கிளிக் செஞ்சோம்னா, கண்ட்ரோல் கீ பிடிச்சுட்டு இன்னொரு கிளிக் செஞ்சோம்னா, அது டீசெலக்ட் ஆயிருங்க. இப்ப இங்க செலக்ட் செஞ்சுக்கிறோம். மறுபடியும் இங்க செலக்ட் செய்றோங்க. ஸோ தெரியாம வந்து நீங்க ஃபோல்டர்ல கிளிக் செஞ்சுட்டீங்க. இந்த 2 ஃபோல்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அதே மாரி கண்ட்ரோல் கீ அப்படியே கன்டினியூஸா பிடிச்சுக்கிட்டுங்க, அந்த எது வேண்டான்னு நெனைக்கிறோமோ, அது மேல ஒரு கிளிக் செஞ்சோம்னா டீசெலக்ட் ஆயிருங்க. ஸோ பிராக்டிஸ் செஞ்சு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இப்ப கீபோர்ட்லிங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கிளிக் செஞ்சுக்கிறோம். ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு டவுன் ஏரோ குடுத்தோம்னா, ஒவ்வொரு ஃபைலா செலக்ட் ஆகுங்க. அதே ஷிஃப்ட் கீ பிடிச்சுட்டு பேஜ் டவுன் அப்படியே குடுத்தோம்னா, எல்லா ஃபைலும் செலக்ட் ஆயிருங்க. அதான் ஒன் பை ஒரு பேஜ் ஃபுல்லா செலக்ட் ஆகுங்க. இப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம். இது எல்லாத்தையும் டீசெலக்ட் செய்யணும்னா, மவுஸ்ல ஏதாவது ஒரு பக்கம் கிளிக் செஞ்சுக்கலாங்க. அல்லது ஏரோ கீல ஏதோ ஒரு பக்கம் மூவ் பண்ணீங்கன்னா, அது டீசெலக்ட் ஆயிருங்க. ஸோ இந்த மாரி பிராக்டிஸ் செஞ்சு பாருங்க. நீங்க வொர்க் பண்ணியிருக்கிற டிசைன வந்து சாஃப்ட் காப்பியா வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ரூஃப் அனுப்புறதுக்குங்க ஈஸியான ஒரு மெத்தட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுங்க. அது பர்ட்டிகுலர் டிசைன மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு உண்டான ஷார்ட்கட்டுங்க. விண்டோ கீ பிளஸ் ஷிஃப்ட் கீ பிளஸ் எஸ்ஸுங்க. அமுத்துனீங்கன்னா, ஸ்க்ரீன் வந்து இந்த மாரி மாறிருங்க. இப்போ வந்து இந்த டிசைன்ல அத செஞ்சு காமிக்கிறேங்க. விண்டோ கீ, ஷிஃப்ட் கீ, எஸ்ஸுங்க. ஸ்க்ரீன் வந்து மாறிரும். இந்த இடத்துக்கு பாருங்க ரெக்டாங்குலர் ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கங்க. அது எனேபிளா இருந்ததுன்னா, நீங்க லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க. எந்த ஏரியா உங்களுக்கு எந்த டிசைன ப்ரூஃப் ப்ரொடியூஸ் செய்யணுமோ அது வரைக்கும் டிராக் செஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து கிளிப்போர்ட்ல போய் சேவ் ஆயிருங்க. இப்போ வந்து நான் WhatsAppல அனுப்பணும். அது பர்ட்டிகுலர் கஸ்டமர செலக்ட் செஞ்சுங்க. குடுத்தோம்னா, அந்த ஃபைல் வந்து பிளேஸ் ஆயிருங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாட் வந்து பிளேஸ் ஆயிரும். நீங்க சென்ட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமருக்கு போயிருங்க. ஸோ இந்த மாரி ஒரு மெத்தட் வந்து நீங்க பிராக்டிஸ் செய்யும் பொழுது,
இந்த 15 ஷார்ட்கட்ஸும் வந்துங்க, உங்களோட வொர்க்க வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருங்க. ஸ்பீடா செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொன்னா பிராக்டிஸ் செஞ்சுக்கங்க. எரர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நோட் செஞ்சு வச்சுக்கங்க. தென் அதுல வந்து அடுத்தது கிளியர் செஞ்சுட்டு, நீங்க வந்து வொர்க் ஃப்ளோ வந்து ஸ்பீட் அப் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.